வணக்கங்க. நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கடையில் சாம்பார் தூளை எப்படி அரைச்சோம், எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேக் பண்ணிட வேண்டியதுதான். எடுத்து வச்சுருக்கு சாம்பார் தூளுக்கு மொத்தம் 28 கிலோ. இதெல்லாம் கலந்துருக்கு, அதனால உங்களுக்கு தெரியல. இது வந்து மிளகா உடச்சி வச்சுருக்கோம். மிளகா உடச்ச வீடியோ நிறைய ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் நம்ம திரும்ப போடல. பாருங்கள், மிளகாயை நல்லா குரணையாக அரைச்சி வச்சிட்டோம். மல்லி பெருங்காயம் எல்லாம் போட்டு வறுத்துங்கிறது எப்படி பொரிஞ்சிருக்கு தெரியுதுங்களா? நல்ல பெருங்காயத்தை பொரித்து உடச்சி எடுத்து வச்சுருக்கோம். சீரகம் எல்லாமே தெரியுதுங்களா? கடலப்பருப்பு எல்லாமே போட்டாச்சு. மொத்தம் 28 கிலோ அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் சாம்பார் தூள் அரைக்க போகிறீங்களா? அப்பா மாவு மிஷின்காரங்கிட்ட கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டுருங்க. அண்ணா, இதுக்கு முன்னாடி பட்டா சோம்பு போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கோங்க. இருக்கவே இருக்கக்கூடாது. மஞ்சள், மல்லி, மிளகாய் இது 3ல் எது போட்டிருந்தாலும் நம்ம அடுத்தது சாம்பார் தூள் அரைச்சிக்கலாம். ஆனால் பட்டா சோம்பு போட்ட மிஷினில் கண்டிப்பாக அரைச்சிங்கன்னா சாம்பார் தூள் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்காது. அதனால் எந்த மாவு மில்லுக்கு போனாலும் எப்பவும் இந்த வார்த்தையை கேட்டுட்டு சாம்பார் தூள் அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி அரைச்சோம்னா 2 நிமிஷம் ஆற வச்சு பொறுமையாக இருந்து வாங்கிட்டு வாங்க. உங்கள் சாம்பார் தூள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு அரைக்கிறதுக்கான டைமையும் கொடுங்க. நிதானமாக அரைச்சி நல்லபடியாக ஆற போட்டு உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அந்த தூளோட தன்மை மாறாமல் இருக்கும். அரைச்ச பிறகு கண்டிப்பாக ஆற போட்டு அதுக்கப்புறமேல எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப கொதிக்க இருந்துச்சு என்னங்க ஃபர்ஸ்ட் டைம் அரைச்சது ஆறிடுச்சா? நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சாச்சுங்க. இப்போ எடுத்து போட்டு மறுபடியும் அரைச்சிட்டு மறுபடியும் ஆற போட்டு எடுத்து வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய குவான்டிட்டி அரைக்கிறதுனால நம்ம 2 தாட்டி அரைச்சிட்டு ஆற போட்டுட்டு மறுபடியும் அரைச்சிட்ருக்கோம். இதை அரைச்ச பிறகு மறுபடியும் ஆற போட்டு நல்லா ஆறின பிறகு எடுத்து வச்சு பேக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த தூள் வந்து கெடவே கெடாது. கிட்டத்தட்ட நம்ம ப்ரிசர்வேஷன் பவுடர் எதுவும் சேர்த்துறதில்ல. இருந்தாலும் அதுக்கு லைஃப் டைம் 6 மாதம் கண்டிப்பாக வரும். கரெக்டான பக்குவத்தில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 6 மாதம். சாம்பார் தூள் அரைச்சி வச்சுங்க. கலர் எப்படி தெரியுது பார்த்தீங்களா? வீட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். கடையில் ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு வீட்டுக்குள்ளே தான் ஆரம்பிச்சு பார்த்துக்கோங்க. நைஸ். உங்களுக்கு எங்களோட சாம்பார் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சிறுதானிய மாவுகள் எது தேவைப்பட்டாலும் டிஸ்பிளேயில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அது போக சூலூர் நாங்கள் காங்கேயம்பாளையத்தில் கடை வச்சுருக்கோம். நீங்கள் எங்களுக்கு நியரபிள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் கடையை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு எங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்.